எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய Redmi Note 12 5G எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுடைய Redmi Note 12 5Gக்கான பாக்ஸ் இருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு ஒரு குட்டி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதற்கு உள்ள வழக்கம் போல நமக்கு உண்டான TPU கேஸ் இருக்கு, சிம் பின் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, அண்ட் நம்ம ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கு. கலர் பார்க்கறதுக்கு எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும். இன்னும் அதை பற்றி அப்புறம் வந்து பேசலாம். அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சார்ஜரும் இருக்கு. இந்த மொபைலுடைய பிசிக்கல் ஓரியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது வலது பக்கமாக நமக்கு பவர் கொடுத்திருக்காங்க. அதுவே தான் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராவும் இருக்கு. அதற்கு மேல நமக்கு வால்யூம் பக்கர் கீ கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப் சைடுல பாத்தீங்கன்னா வழக்கம் போல 3.5mm ஜாக் இருக்கு, IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, ஒரு மைக்ரோஃபோன் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, ஹைபிரிட் ஸ்லாட் தான். அண்ட் கீழ் பக்கமா பார்க்கும்போது நமக்கு ஒரு மைக்ரோஃபோன் அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஃபோனுடைய சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கர்வியா இருக்கு. ஸோ இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பில் குவாலிட்டி கார்னிங்கோலா கிளாஸ் 3 ஃப்ரண்ட் பக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் இருக்கு, ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக் தான். பட் இந்த கலர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ரொம்ப சட்டிலாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்கு. எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பாட்சஸும் வந்து படலை. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் க்ரீன் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. டிஸ்பிளே உடைய கேம் அவங்க ஏற்கனவே போன வருஷமே வந்து ஹை பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்க்கான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்கு. 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க இதை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டிஸ்பிளேல கீழ் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சின் வந்து இருக்கு. மற்ற சைட்ஸ்லாம் வந்து ஒரு நார்மலாக வந்து இருக்கு. பட் கீழ் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சின் வந்து தெரியும். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் விசிபிளாக வந்து இருக்கும். பட் மற்றபடி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொபைலுடைய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, இதுல உங்களுக்கு Snapdragon 4 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ ரீசெண்ட் டைம்ல லான்ச் ஆன ஒரு ப்ராசருங்க. ஸோ இதுல AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் கிட்ட வரும்னு சொன்னாங்க. பட் எங்களுடைய டெஸ்டிங்ல அப்ராக்சிமேட்லி வந்து 3.7 இந்த மாதிரி மாறி வந்தது. ஸோ கேமிங்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேஷுவல் கேம் ஜென்ரலா யூஸ் பண்றதுக்கு நல்லாவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மட்டும் எதிர்பாருங்க. மற்றபடி நீங்க ஹெவி கேம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக விளையாட முடியாது. பட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ வந்து கிடையாது. அண்ட் ஜெனரல் யூசேஜ்க்கு நல்லாவே இருந்தது. கேமராவை பொறுத்தவரைக்கும் இதுல பின்பக்கமாக 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. அண்ட் மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து இருக்கு. ஸோ ஜெனரலா நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ் வந்து பாருங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா பாப்அவுட் ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு டீடைல்ஸும் இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் பரவாயில்ல. பட் ஒரு சில இடங்கள்ல எனக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. கொஞ்சம் டல்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இதோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். செல்ஃபி கேமராலையும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. செல்ஃபியில் எனக்கு கொஞ்சமா டீடைல்ஸ் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட வெயிட் தாங்க எனக்கு ரொம்பவே கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி எவ்வளோன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இது அப்ராக்சிமேட்லி ஒரு 178 185 இந்த 185 நினைக்கிறேன். அந்த லெவலில் தான் இருக்குமா தெரியல. 178 தான் பார்க்கலாம். இல்லை 189, ஒரு 10 கிராம் கம்மியாக சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் சீரிஸ் எப்பவுமே கொஞ்சம் பல்கியாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இது 189 கிராம்ஸ் இருந்தாலுமே எனக்கு கையில் வந்து அந்த ஃபீல் வந்து ஆகலை. கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா இருக்குது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸில் இதில் Android 12 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு MIUI 13 வந்து இதில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து இருக்கு. வேணாம் அப்படின்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் நாங்க தருவோம்னு சொல்றாங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லா பிராண்டுமே இதை முன்கூட்டியே கமிட் பண்றது இட்ஸ் a குட் சைன். ஒரு நல்ல டிஸ்பிளே அண்ட் இது வரைக்கும் வந்ததுலேயே ஸ்லிம்மஸ்ட் நோட்டா கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. பேட்டரி லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈவினிங்ல ஒரு 30% நிற்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு ஆல்ரவுண்டா எப்பவுமே நோட் சீரிஸ் வந்து இருக்கும். இதுவும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸாக்ட் பிரைசிங் என்னன்றது இப்போதைக்கு வந்து அன்வீல் பண்ணிட்டு இருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிரைசிங் போட்டிருப்பேன். அந்த பிரைசிங்க்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் போனுடைய ரிவ்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். 30,000 லைக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரிவ்யூ நான் கொண்டு வரேன். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.